தொட்டதெல்லாம் துலங்கும் துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் குறிப்பாக செவ்வாய் கேது பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அது குறிப்பாக செவ்வாய் கேது இணைவு இது செய்யும் பல சாகசங்கள் உலகளவில் நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. உங்கள் ராசிக்கு என்னென்னு பார்ப்போம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி பணத்தை கொடுக்குறவர் தான். 7ஆம் இடம் கூட்டு குடும்பம் கணவன் மனைவி இந்த சூழ்நிலை கேதுவோட இணைது. இது பல மிராக்களை பண்ணுதுங்க. நல்லது, பல விஷயங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குங்க. இந்த மாதத்தில் அவேர்னஸ் ஒரு காஷன் வீடியோ தான் இது. கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சரி, முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7 குடும்பம், வாக்கு, நேத்திரம், பண இப்போ பேசுகிற பேச்சு இதெல்லாம் 2ஆம் இடம் சொல்லும். 7ஆம் இடம் கணவன் மனைவி, 2வது குழந்தைகள், மற்றவங்களை அணுகிறது, கூட்டாளி, இதெல்லாம் சொல்லுது. எப்போ கோச்சாரத்தில் செவ்வாய் கேது இணைவு வந்ததோ உலக அளவில் மாறுதல்கள்ங்க. விமானம் சம்மந்தப்பட்டது, போர் கால சூழ்நிலைகள் அதிகரிக்கிறது. முதல் போர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்போ உலக நாடுகள் எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த கேது செவ்வாய் இணைவு அது மேசத்தில் ஏற்பட்டதான். 2ஆம் கட்ட தலைவர்கள் முடிவுகள் தவறு இதுதான். இது உங்களுக்கு எப்படி பாதிக்குதுன்னு வரேன். ஏன் இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்கள் வேகப்படுத்தும், ஒரு சில வேணாம் ஒதுக்கணும். உங்கள் ராசிக்கு இது காஷனாக மிக மிக முக்கியமான மாதம். இந்த எல்லா ராசிக்கும், அது குறிப்பாக உங்களுக்கு. சரி, பலாபலனுக்கு போவோங்க. பொதுவாக துலாம் ராசி அப்படின்னாலே எந்த ஒரு சூழ்நிலையும் பேசி சமாளிக்கக்கூடிய திறம் படைத்தவர்கள். பொருளாதார ரீதியாக வெற்றி வாய்ப்பை அடைய ஏதோ ஒரு வகை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும். இந்த ஒரு மாதத்தில் அப்படியே ஆப்போசிட் நடக்கிற காலகட்டம். பேச்சு தவறாக சித்தரிக்கப்படும். கோபக்காரங்கன்னு பேர் எடுக்க போகிறீங்க. கணவன் மனைவி சின்ன சின்ன அந்யூன்யங்கள், குறைபாடு, சிறு பிரிவு ஏற்படுங்க. சுப பிரிவு மாதிரி தான். இந்த நேரத்தில் கணவன் மனைவிகள் அவங்க கன்சீவாக இருந்த ஊருக்கு போனாங்க அப்படின்னா பெட்டர். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, அவங்க வேறு ஊரில் இருக்காங்க, அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நல்லது அப்படிங்கிறது. ரைட், பொதுவாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம். அதெல்லாம் பணம், கையிருப்பு பணத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பணம்னா ஓகே. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம். கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாத மாதங்கள். இத்தனை மாதத்தில் எங்கள் வீடியோவில் சேனலோட சொல்லியிருக்க மாட்டோம். ஏன்னா இப்போ கால சூழ்நிலை அப்படி இருக்குது. கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம், நான் செஞ்சுருவேன், இல்லைன்னா நான் பார்த்துக்கிறேன், கொடுக்கலைன்னா நான் கேளுங்க, அப்படி உறுதி கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமணம் பேச்சுவார்த்தைகள் பொதுவாக இந்த ஜூலை 28 வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஹோல்டில் போட்டுட்டு அப்புறம் ஆவணி மாதம் ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கும்பீங்க, அவங்க இருக்கும்பாங்க, பேச்சுவார்த்தையும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுனால நின்றும். அப்போ மற்றவங்களுக்கு என்ன தெரியும், பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நிச்சயமாகிற வரைக்கும் போய் நின்றுச்சுன்றாங்க. இது தேவையில்லாத பேச்ச ஆரம்பிக்கும். அதுவும் அவங்க ஜாதகம், ஹாரோஸ்கோப் டீட்டெயில் பார்த்து தசாபுத்தி எப்படி இருக்குது அதோட வலுவில் ப்ராசஸ் பண்ணுறது ஓகே. அதனால் திருமணம் சம்மந்தப்பட்டது பாருங்கள். சரி, நல்ல விஷயத்தையும் பேசுவோம். முதல்ல உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்க, உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி 4, 5, 6ஆம் அதிபதி சனி பகவான் இருக்கார். இங்கே வக்ரம் பெறுகிற சூழ்நிலை உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட மாறுதல் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு பக்கம் வேலைக்கு போயிருப்பீங்க, அதே பக்கம் திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஒரு சில வெளிநாட்டில் ஒரு கண்ட்ரிக்கு போயிருப்பீங்க, அதே கண்ட்ரி திருப்பி கூப்பிடுவீங்க. ஆல்ரெடி ஒரு வேலை செய்து அதில் விட்டு வேறு பக்கம் மாறினீங்க இல்லையா, இப்போ பழைய பக்கம் திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இங்கே தான் இப்போ இருக்கிற வேலை நல்லா தான் இருக்குது, அங்கேயும் சேலரி அதிகமாக கொடுக்குறாங்க, போனால் செட் ஆகுமா அப்படின்னு ஒரு முக்கிய டெசிஷன் எடுக்க வேண்டிய காலகட்டம். இந்த மாதத்தில் எது எடுத்தால் கரெக்டாக இருக்குன்னு ஒரு குழப்பமாக இருக்கும். அப்போ அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்டீஸ்ட்டை டிஸ்கஷன் பண்ணி ஃபேமிலி ரீதியாக டிஸ்கஷன் பண்ணிவிட்டு முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். இப்போ புதுசாக கற்றுக்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. வேலைக்கு போகிறவங்க புது டெக்னாலஜியாக இருக்கும், புது அணுகுமுறையாக இருக்கும். உங்களுக்கு மேலதிகாரிகள் கீழதிகாரிகளிடம் சுமூகமாக போகும். இந்த நேரத்தில் இந்த விஷயத்தெல்லாம் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இதில் கடன்லேருந்து மீண்டு வரதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா 6ஆம் இடம் தான் கடன். அங்கேருந்து சனி பகவான் வக்ரம் பெற்று வருகிறார். கடன் நிவர்த்தியாகும் ஒரு வாய்ப்பு. இந்த நேரத்தில் கையிருப்பு பணம் ஏதோ ஒன்று கொடுத்து இப்போ கடனை குறைக்க பாருங்கள். பேங்க்லேயே ஒருத்தர் சொன்னேன், இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்தது, பணத்தை கட்டுறோம், அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைச்சி குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுக்க சொல்லும்போது அமௌண்ட்டு குறைச்சாங்க. அப்போ குறைச்சதுனால கட்டிட்டு வந்தார். அப்போ அவர் சொன்னார், சார் எனக்கு 2 to 3 lakhs வரைக்கும் கொஞ்சம் பெனிஃபிட் கிடச்சிதுன்னாரு. அந்த மாதிரி நீங்கள் பணம் சம்மந்தப்பட்டது எங்கே வாங்கினா அதை குறைக்கக்கூடிய காலகட்டம், அதை பார்த்துக்கோங்க. தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், ஃபோன் கம்யூனிகேஷன், ஆன்லைன் மீடியா துறையினருக்கு பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சுன்னே சொல்லலாம்.
மீடியா, சினிமா சம்மந்தப்பட்ட முயற்சிகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். என்ன இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, தமிழ்நாடை விட்டு வேறு ஸ்டேட்டில் கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடம் கேதுவோட சேர்ப்பு, பிற மொழி பேசும் இடத்துல கிடைக்கும். இப்போ வெளிநாடு போயிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ தான் கலை நிகழ்ச்சிகள், கலைத்துறைகள் எல்லாமே வேறு பக்கம் இருக்கும். பணம், பொருளாதாரம், இன்வெஸ்ட்ரு இதெல்லாம் வேறு பக்கம் வரும். இப்போ சினிமா, மீடியா, பொலிட்டிக்கல், அரசியல், ஸ்போர்ட்ஸ் பெட்டராக இருக்குது. இந்த கால சூழ்நிலை பெட்டர், நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். பூர்வீக ரீதியான விஷயங்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கோலில் போடலாம். ஏன்னா 8லே உங்கள் ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் எப்போவுமே சுக்கிரன் 8க்கு போகும்போது, உங்கள் ராசி அதிபதி 8க்கு போகும்போது என்னென்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கொஞ்சம் தடை ஏற்பட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ சொத்து சுகங்கள், ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய காலகட்டங்கள். ரைட், ஹெல்த் விஷயம் ஒன்று இருக்குங்க. இது அனைத்து ஏஜுக்கும் பொருந்தும், ஏஜ் வைஸும் பிரித்து சொல்கிறேன். அதை பார்த்துட்டு போவோம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து கிளியராக பார்த்து ப்ளஸ் எது மைனஸ் எது, வாழ்க்கை எப்படி தான் போகும், திருமணம் இருக்கா இல்லையா அப்படின்னு தெளிவாக பார்த்துடலாம். இன்றைக்கி சுக்கிரன் 8ல் இருக்குது, உங்கள் ராசி அதிபதி அவர் தான். இப்போ என்னென்னா ஒரு சில முயற்சிகள் ஒன்றுக்கு 2 முறை செய்கிற மாதிரி இருக்குது. ஹெல்த் வைஸ் இந்த நேரத்தில் யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ப்ரெஷர் இருக்கும், இந்த ஸ்டட்டு வச்சவங்க, மூட்டு அறுவை சிகிச்சை தேய்மானம் இருக்கிறவங்க, இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பாருங்களேன், இது எப்படி மிக்சடாக கொடுத்துருக்கு அந்த உலக அளவில் சூழ்நிலை. ஒரு சில விஷயம் வேகப்படுத்துங்கிறோம், ஒரு சில விஷயம் மெதுவாக இருங்க அப்படிங்கிறீங்க. இதுதான் இறைவன். அப்போ சரி, இதே வீடு, இடம், சொத்து எப்படி பண்ணலாமா வேண்டாமா, இது இங்கே இது என்ன நடந்திருக்குன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி வக்ரம் பெற்று மீண்டும் வரார். ஆல்ரெடி பார்த்த வீடு, அது பார்த்து எங்களுக்கு கிடைக்காம மிஸ் ஆன வீடு திருப்பி கிடைக்கும். செகண்ட் ஹேண்ட் வீடு, இப்போ புதுசாக வீடுங்கிறது இதாகும். ஆல்ரெடி பார்த்த இடம், மிஸ் ஆன இடம், ஆல்ரெடி பார்த்த வண்டி திருப்பி வரும், மீண்டும் வரும். ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு வண்டியை சேல்ஸ் பண்ணிட்டாரு, சில வருடம் கழித்து திருப்பி வருது. முந்தானத்து சொல்கிறார், சார் எனக்கு இந்த வண்டி திருப்பி வருதுங்க சார், உங்களுக்கு அமைப்பு இருக்குது எடுத்துக்கங்கன்னு. இந்த துலாம் லக்னம், துலாம் ராசி அவர், அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும். ஜாதக ரீதியாக பார்த்துங்க. இப்போ ஆல்ரெடி வீடு பராமரிப்பு, வீடு சம்மந்தப்பட்டது இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் பெட்டராக இருக்கும். புது வீடுகள் இது புதுசாக இப்போ தான் பார்க்க போகிறேன், இன்டீரியர் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம். கணவன் மனைவி அந்யோன்யம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா கால சூழ்நிலைகள் உங்களுக்கு 2-7 கேதுவுடன் இணைவு இருந்ததுனாலே சூடான வார்த்தை தான் இருக்கும். ஏன்னா நல்லா கவனிங்க, செவ்வாய் 7 வருஷம் தசாபதி நடத்தும், கேது 7 வருஷம் தசாபதி நடத்துது. இப்போ 2ம் சேர்ந்து இரட்டிப்பு வருஷமாயிரும். அதாவது பவர்ஃபுல்லான ரெண்டுமே ஒன்று. செவ்வாய்னா போலீஸ், கேதுனா சட்டம். இந்த நேரத்தில் கணவன் மனைவிகள் நிறைய பேர்த்துக்கு டைவர்ஸ், இது சொல்லக்கூடாது தான், டைவர்ஸ் யாருக்கெல்லாம் வேணும்னு முடிவு பண்ணவங்க இப்போ ப்ராசஸ் பண்ண நடக்கும். நம்ம பொதுவான சேர்த்து வைக்க தான் பார்ப்போம். ரொம்ப நாளாக அந்த டைவர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்போ டைவர்ஸ் நடக்கிற காலகட்டங்கள். சின்ன சின்ன சண்டைகள் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக காலத்தை தள்ள பாருங்கள், மற்றதான் சரியாக போயிடும். குழந்தைகள் ட்ரீட்மெண்ட்டுக்கு சக்ஸஸ் ஆகும். சார் குழந்தைகளே இல்லை, ஏன்னா செயற்கை இல்லையா, செயற்கை கருத்தரிப்புக்கு பெஸ்ட்டான காலகட்டம். ஏன்னா குருக்கு திரிகோணத்தில் ராகு, 5ஆம் அதிபதி வக்ரம் பெற்று கேது ராகுவை நோக்கி வரார். அப்போ கருத்தரிப்புக்கு உண்டான காலகட்டம் இது, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான காலகட்டம். குழந்தைகள் சந்தோஷம், குழந்தைகள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் நல்லாயிருக்கும். லாங்குவேஜ் ஸ்கில்ல ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. 2ஆம் கட்ட தலைவர்கள் போஸ்டிங்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ அவங்க நீங்கள் பார்க்கும்போது தெரியும், தொந்தரவு கொடுத்தவங்க விலக போகிறாங்க, மேலதிகாரிகள் பிரச்சனைகள் இருக்கும், தந்தை மகன் சம்மந்தப்பட்ட கட்சி அதிலே அந்த ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ப்ராப்ளம் ஏற்படுற காலகட்டமாக இருக்குது. லைவாக பார்க்க போகிறோம் இந்த ஜூலை 28 வரைக்கும். பிஸ்னஸை பற்றி பேசுவோம். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி உங்கள் ராசியில் குருபார்வை உண்டு. பிஸ்னஸ் சூப்பர், வேகப்படுத்திக்கங்க. ஆனால் என்ன தெரியுமா, பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும், எக்ஸ்பென்ஷன் இருக்கும், லாபம் உண்டு. ஆனால் கையில் பார்த்திங்கன்னா லாபம் பணமாக வராதுங்க. இங்கே தான் அது எப்படின்னு இப்போ வித்தியாசமாக இருக்கும். பணமாக வராமல் கமிட்மெண்ட்டாக இருக்கும், செக் லீஃபாக கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு ஆஃபர் லெட்டராக கொடுப்பாங்க. சார் நான் இந்த இது கொடுக்குறேன், நீங்கள் வேறு ஒரு இது கொடுங்க. அந்த பிஸ்னஸ் டீலிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் சொன்னேன், அவர் சார் இந்த மாதிரி அவங்க கிரெடிட் நோட் இந்த மாதிரி கொடுக்குறேன், நாங்கள் அதை வச்சுட்டு நான் வேற ஒரு, அதாவது பணமாக கொடுக்கல, அதை வச்சுட்டு நான் வேறு ஒரு பிஸ்னஸை திருப்பி சரக்கு வாங்குறதுக்கு யூஸ் ஆச்சுன்னார். அப்போ ஒரு பணம் கையில் வராமல் வேற ஒரு மெட்டீரியலாக மாறி வருகிறது. அப்போ பணம் சம்மந்தப்பட்டது பெரிய எக்ஸ்போர்ட் லெவலில் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாக விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம்.
ஆல்ரெடி இருக்கிற பொருளாதாரத்தை கவனமாக இருங்க. வர வேண்டிய பொருளாதாரத்தை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். விளம்பரங்கள் கொடுத்து சக்ஸஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் நிச்சயமாக வளர்ச்சி அடையும். அடுத்தடுத்த படிநிலைக்கு போகலாம். இன்னொரு இது ஓப்பன் பண்ண வேண்டிய காலகட்டம். பட் விசாரிச்சுக்கோங்க. ஆவணி மாதம்லாம் வரட்டும். ஆடியில் ஓப்பன் பண்ண வேண்டாம். அது விசாரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குலதெய்வம் அனுகிரகம் உண்டு. குறிப்பாக குலதெய்வத்தில் காவல் தெய்வம், ஆயுதம் உள்ள தெய்வம் குலதெய்வமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி சென்று வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும். பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் ரிலேஷன்ஷிப்லாம் இப்போ தான் கொஞ்சம் புதுப்பிக்கும். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நிறைய மாறுதல் நடந்துருச்சு. இப்போ தான் மீண்டு வர வாய்ப்புகளாக இருக்கிறது. இது ஒரு மிக்ஸ்டான மந்த் தாங்க. இந்த நேரத்தில் பொறுமை முக்கியம். அவசரங்கள் வேண்டாம். உறவுகள் முக்கியம். பணமும் உறவும் எல்லாமே பார்க்கணும். ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். பொருளாருக்கு உலகம் இல்லை, அருளாருக்கு உலகம் இல்லை. அப்போ அருளும் பொருளும் ரெண்டுமே தேவை. அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க. ஒரு அஸ்ட்ராலஜர், ஆடிட்டர், லாயர் இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு பெட்டர். ரைட். புதுசாக யாருக்கு அப்பாயின்மெண்ட் வேணும், ஹாரோஸ்கோப் ஃபுல் அனலைஸ் பண்ணி என்ன தான் நடக்குது, என்ன தான் உங்களுக்கு நடக்குது, ஏன் இப்படி நடக்கலை அப்படிங்கிற ஃபுல் கேள்விகள் இதாக இருந்தால் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.